12ஆம் வசனம், மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோகம் என்ன செய்யப்படுகிறதுனா பலவந்தம் செய்யப்படுகிறது. சொல்லுங்க, பரலோகம் பலவந்தம் செய்யப்படுகிறது. பலவந்தம் செய்யப்படுகிறதுனா என்ன? ஒரு தீவிரவாதி மாதிரி, ஒரு வெறி பிடிச்சவ மாதிரி தேவ ராஜ்யத்தினுடைய காரியங்களை வேகமாக, துரிதமாக, வைராக்கியமாக செய்யறான் பாருங்க. அதுக்கு பேர் தான் என்னதுன்னா பலவந்தம் பண்ணுகிறது. பரலோக ராஜ்யத்தை, அங்க இருக்கிற நன்மைகளை யார் இழுத்து கொண்டு வர முடியும்னா ஒரு சோம்பேறியால அதை பண்ணவே முடியாது. ஆமென், ஆமென். ஒரு சோம்பேறிக்கு, ஒரு சுறுசுறுப்பு இல்லாதவனுக்கு பரலோகத்திலிருந்து 4 காசை கூட இழுத்து கொண்டு வருவதற்கு அருகதையற்றவன். ஆமென், அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் பலவந்தம் செய்யப்படுகிறது. அது வெறி கொண்டு, அது வைராக்கியம் கொண்டு இழுத்து கொண்டு வருகிற ஒன்றுதான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, வைராக்கியம், வெறி, வாஞ்சை, அன்பு, இதெல்லாம் சேர்ந்து எதுல இருக்கணும்னா தேவ காரியத்துக்குள்ள இருக்கணும். எதுல இருக்கணும்? தேவனுடைய காரியத்துக்குள்ள. வைராக்கியம், வெறி, அன்பு, ஒழுக்கம், இதெல்லாம் தேவனுடைய காரியத்துக்குள்ள இருக்கணும். அதுக்கு பேர் தான் பலவந்தம் பண்ணுவது. உனக்கு எதுல இருக்குது வெறி, வைராக்கியம், எரிச்சல், கோபம் எதுல இருக்குது? வேற எதுலயோ இருக்கு, வேற எதுல இல்ல. தேவனுடைய காரியங்களில் ஒரு வெறி, ஒரு கோபம், ஒரு அன்பு, ஒரு பயபக்தி, இதெல்லாம் வரும்பொழுதுதான் பரலோக ராஜ்யம் உன் பக்கம் அதனுடைய கண்ணையும் காதையும் திருப்புகிறது. நீ தேவ காரியங்களை அசால்ட்டாக, ஏளனமாக, அது என்னவோ ஒன்னாக நினைச்சீங்கன்னா ஈஸியா உனக்குள்ளாக பாவம் உள்ள வந்துடும். பாவம் எப்படி வருதுன்னு கேட்கறியா? எப்பெல்லாம் தேவனுடைய காரியங்களை அசால்ட்டாக, நக்கல் நையாண்டியா பண்றியோ, எழுதிக்கோ, ஒரு நாள் நீ கீழே விழுவது உறுதி. இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், ஒரு நாள் வரும். அல்லேலூயா. அப்ப தேவ காரியங்கள் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அது இழுத்து பிடிக்கப்படுகிறது, போராடி பிடிக்கிறதா இருக்கிறது. ஜெபத்தால் போராட்டம், ஆராதனையால் போராட்டம், உள்ளுக்குள்ள வைராக்கியம், வசனத்தால் வருகிற தைரியம், வசனத்தால் ஏற்படுகிற நம்பிக்கை, இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஆமென். சொல்லுங்க, பலவந்தம் பண்ணப்படுகிறது. சத்தமா சொல்லுங்க, பலவந்தம். யாக்கோபு ஒரு இரவிலிருந்து விடிய விடிய இயேசுவை பலவந்தம் பண்ணுகிறான். அவன் சொல்றான், விடவே மாட்டேன், உம்மை விடவே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, என் மேல கிடக்கிற சாபமும் தரித்திரமும் என்னை விட்டு வெளியே போனால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் என்று 2 காலையும் இறுக்கி பிடிச்சிட்டான். ஆண்டவர் காலை உதறிட்டு தள்ளி போக நினைக்கிறார், இவன் காலை விடவே மாட்டேங்கிறான். இரவு விடிந்து பகல் வெளிச்சம் அடிக்குது. அப்போ ஆண்டவராலேயே முடியாம, டேய் இந்தா, நீ விடவே மாட்டேங்கிறல்ல, இவ்வளவு நேரம் நீ விட்டுட்டு போயிட்டேன்னா நானும் போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ பலவந்தம் பண்ணி விடிய 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 என்ன நகர விடாம என்ன பிடிச்சு நிறுத்தினீல, இப்பொழுது உன் சரித்திரத்தையே மாற்றுகிறேன். நீ இனி யாக்கோபு இல்ல, இனி உன் பேர் இஸ்ரவேல். நீ எத்தனும் திருடனும் இல்ல, இனி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சந்ததிகளை ஆசீர்வதிக்கப்படுகிற தலைமுறையின் தலைவனாக ஒரு இரவிலே பலவந்தத்தின் மூலம் ஒரு மனுஷனை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் ராஜ்யத்தை பிடித்து இழுக்கிறார்கள், சுதந்திரிக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையை பலவந்தத்தின் மூலம் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. பக்கத்தில் கேளு, நீ எதுல பலவந்தம் பண்ணணும்? ஜபத்தில் பலவந்தம் பண்ணணும். ஆமென். விடாப்பிடியான ஒரு ஜபம், 1 நாள் 2 நாள் 10 நாள், ஒன்றும் பதில் வரல, 50 நாள் பதில் வரல, 5 வருஷம் பதில் வரல, 10 வருஷம், எப்ப வரைக்கும்? எனக்கு பதில் வரும் வரைக்கும்
எனக்கு அந்த ஜெபத்துக்கான உத்தரவு பதில் வருகிற வரைக்கும் நான் பரலோகத்தை விட மாட்டேன், பலவந்தம் பண்ணுவேன், விடவே மாட்டேன். இதுதான் பலவந்தம். ஒரு தீவிரவாதி கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவன் ஓயவே மாட்டான். அவன் கவனம் வேற எதுலையுமே இருக்காது. இந்த பகலில் தேவராஜ்யத்தின் மீதும் ஆண்டவருடைய செயல்கள் மீதும் இப்படி ஒரு பார்வை உனக்கு இருந்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையின் சரித்திரங்களை எல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பலவந்தம் சொல்லுங்க, பலவந்தம் பண்ணும். பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்படுகிறது? பலவந்தம் பண்ணப்படுகிறது. அது அப்படியே ஸ்டைல் பண்ணிட்டு போறதில்ல, ஸ்டைல் பண்ணி வர்றதில்லை. தேவராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இஸ்ரவேலிலே மாற்றங்கள் உண்டாக போன வாரம் பார்த்தோம். எலியா பலவந்தம் பண்ணுகிறான், மலை மேல ஏறி ஜெபம். பூமியிலே மாற்றங்கள் உண்டாக இயேசு பலவந்தம் பண்ணுகிறார், மலை மேல ஏறி ஜெபிக்கிறார். காலையில் ஜெபிக்கிறார், மத்தியானம் ஜெபிக்கிறார், வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறார், அறிக்கை செய்கிறார், பலவந்தம் பண்ணுகிறார், பரலோகத்தை பலவந்தம் பண்ணுகிறார். இன்னைக்கு 3-4 மனிதர்கள், டைம் இருந்தால் சொல்கிறேன், பலவந்தம் பண்ணி நன்மைகளை அடைந்த உங்களுக்கு தெரிந்த 3 பேரை காட்டி நீங்களும் பலவந்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறேன். ஆமே, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, பலவந்தம் பண்ணுங்கள். பலவந்தம் பண்ணுங்கள்னா என்ன? என்னது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? விடாய்பிடியாய், விடாப்பிடியாய் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, போராடுறது, வைராக்கியமாக வெறியாக செய்யறதுக்கு பேர் என்னது? பலவந்தம். பலவந்தம். அல்லேலூயா. சத்தமா கையை வைத்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் மனதை பலவந்தப்படுத்தி பலவந்தம் பண்ணுகிற இடத்துக்கு என்ன நகர்த்திட்டு போங்கப்பா. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11 17 வரைக்கும் வாசிங்க. எஸ்தர் 4:11 17. யாராவது அழைப்பிக்கப்படாமல் படிங்க. உண்டு. தெரியும். என்று பத்தாம் வசனம் வாசி. 16. இருந்து நானும் என் தாதிமாரும் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்திலே பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். எல்லாம் சொல்லுங்க, நான் செத்தாலும். வாயை திறந்து பெண்கள் எல்லாம், செத்தாலும். அது ஒரு பெண் தானே, அது ஒரு பெண் தானே, ஒரு அடிமை பெண் தானே, சாதாரண பெண் இல்லை. என்ன பெண்ணு சொல்லுங்க? உனக்கு பிரிவிலேஜ் நிறைய இருக்கு. அது ஒரு அடிமை பெண்ணு, சொன்னதை தான் செய்யணும். அடிமை பெண் ஒரு நாளிலே தன் தேசத்துக்காக, தன் ஜனத்தின் மீட்புக்காக பரலோகத்தை பலவந்தம் பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, பரலோகத்தை யார் வேணாலும் பலவந்தம் பண்ணலாம். ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம், விதிவிலக்கே இல்லை. இந்த பலவந்தம் எப்படி?
ராஜா சமூகத்தில் அழைக்காமல் போனால் கழுத்தை என்ன பண்ணிடுவான்னா வெட்டிடுவான். ஆனால் இவ சொல்லுகிறா, என் ஜனத்துக்காக, என் இனத்துக்காக, என் மக்களுக்காக, இந்த தேசத்துக்காக, சட்டத்தின் மாற்றத்திற்காக, அழிந்து போகிற ஒரு கூட்டத்தை ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருவதற்காக நான் சட்டத்தை மீறுகிறேன், பரலோகத்தை பலவந்தம் பண்ணுகிறேன். நான் 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெபத்தின் மூலம் பரலோகத்தை நான் பலவந்தம் பண்ண போகிறேன், பரலோகத்தை பிடித்தெடுக்க போகிறேன். அப்படி சொல்லிட்டு அவள் ஜெபிச்சுட்டு அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் செத்தாலும் சாகிறேன். சொல்லுங்க, யாராவது அப்படி இதுல ஒரு பொம்பளை நான் செத்தா சாகிறேன், தேசத்துக்காக ஒரு 10 நாள் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கா? ஒரு ஆள் இப்படி பலவந்தத்தில் எந்திரிச்சேன்னா நான் சொல்றேன், நீ இருக்கிற காம்பவுண்டு, உன் வீடு, உன் குடும்பம் மாறும். பலவந்தம் பண்ணுகிற ஒரு எஸ்தரால் தேசத்தின் சட்டங்கள் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரே ஒரு பெண்ணு, உன்னையே மாதிரி தான் கண்ணு மூக்கு பல்லெல்லாம். உனக்கு எதில் பலவந்தம் பண்ணணும்? காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், நீ நல்லா இருக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும். உன் புத்தி பூரா இதுலேயே மூழ்கி கிடக்குது. தேசத்தை குறித்து 15 வருஷம் சர்ச்சுக்கு வர்ற ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்திருப்பியா? நீ என்ன ஜெபம் பண்ணுறன்னு நான் கேட்குறேன். நீ என்ன ஊழியம் பண்ணுற, என்ன ஜெபம் பண்ணுற, என்னதான் பண்ணுற? ஒரே ஒரு பெண்ணு 3 நாள் உபவாசம் பண்ணா, வெறும் 3 நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம். உள்ள ஏதோ ஒன்று ஆகுது. எந்திரிச்சு சொல்றா, நான் செத்தாலும் சாகிறேன், தேசம் மாற, யூத ஜனத்துக்கு இருக்கிற அழிவு மாற, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் ராஜா முன்னால போய் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் அப்படி சொல்லிட்டு போய் நிக்கிறா. காரியங்கள் அதுக்கப்புறம் மாறுதலாய் முடிகிறது. தேவன் அவளோடு கூட இறங்கி நின்றார், எஸ்தரோடு கூட கர்த்தர் இறங்கி நின்றார். அதுவரைக்கும் இருந்த சட்டம் மாறுது, போராட்டம் மாறுது, ஒரு புதிய வெளிச்சம் உண்டாகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட எஸ்தர்கள் இன்னைக்கு இல்லை. நல்லா போட்டா எடுக்கிறதுக்கும் ஜாலியாக சுற்றுறதுக்கும் இப்படி டெக்காலிட்டி விடுறதுக்குமான பெண்கள் தான் நிறைய. இன்னைக்கு நீ உன் நெஞ்சில் கையை வச்சு சொல்லு, ஒரு 5 நாள் நான் ஃபாஸ்டிங் போட்டு இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறேன், நான் செத்தாலும் சாகிறேன். ஒரு ஆள் சொல்லி பார்க்கலாம். சும்மா வேடிக்கை காட்டுறதுக்கு வந்து உட்காந்துட்டு எழுந்திரிச்சு போகிறேன். இந்த 15-20 வருஷம் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஆள் தீவிரத்தன்மையோடு இப்படி எந்திரிச்சா நான் சொல்கிறேன், மாற்றங்கள் வரும். அல்லேலூயா. திட்டுறேன்னு நினைக்காத, உன் நிலைமை இதுதான், உண்மை இதுதான். அல்லேலூயா. ஒரு நேரம் திங்காமல் உன்னால் இருக்க முடியாது, ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ண உன்னால் முடியாது, ஒரு 2 மணி நேரம் பைபிளை படிக்க உனக்கு துப்பு கிடையாது. நீ என்னத்தையோ வெளில வளைக்கிறேங்கிற, வளைச்சதை தேடி பார்த்தா உனையும் காணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆள் தேவனுக்காக, இப்போ நீ யோசிச்சு பாரு, 20 வருஷம் வேலை பார்த்த, 30 வருஷம் வேலை பார்த்த, நீ என்ன வச்சுருக்க? நீ வயிற்ற கழுகுனது கூட கடனில் தான் இருக்கிற. அப்போ இங்கே இல்லை வெற்றி, இங்கே இல்லை ஜெயம், ஜெயம் இங்கே இல்லை, வெற்றி இங்கே இல்லை. வெற்றி எங்கே இருக்குது தெரியுமா? நீ தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்பதில் தான் வெற்றி இருக்கிறது. நீ தேவனோடு இணைக்கப்பட்டு தேவராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுவதில் தான் உன்னுடைய வெற்றி இருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு தெரியல, தப்பாக புரிஞ்சிட்டு வாழ்கிற, தப்பாக தெரிஞ்சிட்டு வாழ்கிற, கையை வச்சு சொல்லு, எஸ்தர் பலவந்தம் பண்ணினார். வாய்த்தரன்னு சொல்லு, பெண்களுக்கு தான் இதெல்லாம் சொல்லு. எஸ்தர் பலவந்தம் பண்ணினார், ராஜ்யத்தை பிடித்தெடுத்தார், பட்டணத்தை பிடித்தெடுத்தார், ராஜாவின் திட்டங்கள் மாறினது, சத்துருவின் கிரியைகள் அழிந்தது, எதிரிகளின் சூழ்ச்சிகள் ஒளிந்தது. ஒரே ஒரு எஸ்தரால ஆமான் போட்ட எல்லா சதிகளும் நீங்கி ஒரு தேசத்துக்கு, ஒரு இனத்துக்கே கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். பரலோகம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. போலி ஜெபம், இந்த போலி ஆளுகளால் பரலோகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. அது பழக்க தோஷம். பலவந்தம் பண்ணுகிற ஒரே ஒரு ஆள் கர்த்தருக்காக எழும்புனா பரலோகத்தை திருப்புகிற அசாதாரண காரியத்தை தேவன் உனக்காக செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
பக்கத்தில் கேளு, என்னைக்காவது ஒரு நாள் நீ சாக தான் போகிற, என்னைக்குனாலும் நீ சாக தான் போகிற, பலவந்தம் பண்ணிட்டு செத்து போயிரு. அல்லேலூயா. பரலோகத்தை ஏதாவது ஒரு ஷேக் பண்ணி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு போயிரு, அது பெரிய மாற்றங்களை தேசத்தில் உண்டாக்க. அல்லேலூயா. ஆமே. சத்தமா சொல்லுங்க ஆமே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த பூமியில் இல்லைன்னு பூமி இருண்டுருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இன்னைக்கு கண்ணை மூடினீங்கன்னா 2 நாள் கொஞ்சம் சொந்தக்காரன் வீட்டில் வாழுவான், 1 வாரம் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க வாழுவான், 1 மாதத்தில் எல்லாரும் ஒன்று மறந்துடுவான், 1 வருஷத்தில் எல்லாம் மறந்துடுவான். உன் பேரே ஞாபகம் இருக்காது பூமியில். இவ்வளவுதான் நீ. 5 வருஷம் கழிஞ்சா எல்லாரும் மறந்துடுவான். ஆமாம் இல்லை, அப்படி ஒரு ஆள் இருந்துச்சுல்ல, அங்கே போயிடும். இவ்வளவுதான் நீ. ஆனால் ஒன்று சொல்கிறேன், பரலோகத்தை பலவந்தம் பண்ணின எஸ்தருடைய பெயர் 4000 5000 வருஷங்கள் தாண்டியும் இந்த வேதத்தில் நிலைத்து நின்று கொண்டே இருக்கிறது. அந்த பேரை பூமி முழுவதும் உச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீ பரலோகத்தை பலவந்தம் பண்ணினால் பூமியில் பெரிய மாற்றம் உண்டாகும். ஆமே 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 ஆமே. சத்தமா சொல்லுங்க ஆமே. உன்னை மாற்றிக்கோ. உன்னை பலவந்தம் பண்ணுகிற நபராக, கீழ்ப்படிதலோடு கூட, ஒரு சபைனா அந்த பாஸ்டருக்கு ஊழியக்காரனு கீழ்ப்படிந்து பலவந்தம் பண்ணுகிற நபராக இரு. நீ ஆசீர்வதிக்கப்படுவ. அடங்காமல் தெரிஞ்சேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றாங்க சும்மா வெத்து வேட்டுக்கு போயிட்டு இருக்க வேண்டியதான். சொல்லுங்க பலவந்தம். பலவந்தம் அது ஜபம். சொல்லுங்க பலவந்தம் அது உபவாசம். பலவந்தம் அது சுவிசேஷம். அல்லேலூயா. இதை நீ பலவந்தப்படுத்தும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக இறங்கி வருகிறது. ஆமே. அது ஏதோ ஒரு வரட்டு முடிவோடு கூட இல்லை. உன்னுடைய சுயம் சார்ந்த நன்மைகளுக்கு உன் பேரு புகழ் பெருசாக வரணும் அப்படி அந்த மாதிரி இல்லை. அவ பேர் வந்தா என்ன வராட்டி என்ன, அவ எடுத்த ஒரே முடிவு, நான் செத்தாலும் சாகிறேன், இந்த பிரச்சனையால நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு எந்திரிச்சு நின்னா பாரு. அவ சாகல, ஆயிரங்களை கர்த்தர் அவர் மூலமாக வாழ வைத்தார். அவர் மூலமாக ஒரு தேசத்தை வாழ வைத்தார். அவர் மூலமாக ஒரு இனத்தை வாழ வைத்தார். அவள் மூலமாக ஒரு பெரிய ஹிஸ்டரிய கர்த்தர் எழுதினார். அல்லேலூயா. பலவந்தம் பண்ணுகிற பெண்களை கர்த்தர் தேடுகிறார். சோகாஸ்ட் இல்லை, சோகாஸ்ட் இல்லை, நடிப்பு இல்லை, தந்திரம் இல்லை, அதெல்லாம் இல்லை. நீ எல்லாம் ஸ்பிரிச்சுவல்ல விரல கூட உள்ள வைக்க முடியாது. அதில் பலவந்தம் பண்ணுகிறவர்கள். கையை ஊற்றி சொல்லுங்க பலவந்தம் பண்ணுகிறவர்கள். சத்தமா பலவந்தம் பண்ணுகிறவர்கள். தன்னையே வெறுத்து கர்த்தருக்காக நிற்கிற ஒரு கூட்டம் இருக்குது பாரு, அது பலவந்தம் பண்ணுகிற கூட்டம். அல்லேலூயா. தன்னை ஒடுக்கி தன்னை வெறுத்து உலகத்தை வெறுத்து கர்த்தருக்காக ஒரு கூட்டம் எழும்பி நிற்குது பாரு, அந்த கூட்டம் பலவந்தம் பண்ணுகிற கூட்டம். அல்லேலூயா. ஒரு ஆள் சிங்கிள் ஆள் ஒரு தேசத்தையே மாற்றிட்டா, சரித்திரத்தையே மாற்றிட்டா. அல்லேலூயா. அடுத்து தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசி. வேகமாக வாசி. தானியேல் 3:17-18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் பாருங்க, அவன் பெரிய ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு நேபுகாத்நேச்சர், இதை நீங்க கும்பிட்டு வழிபட்டாதாண்டா, இல்லைன்னா உங்களை எரிகிற அக்கினி சூளையில் கொண்டு போய் போட்டுருவேன். சட்டத்தையே எழுதிட்டு இவனுக்கு 4 பேர்த்தையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. சத்ராக் மேஷக் ஆபேத் நேகோ. நம்ம பல விஷயம் இந்த செய்தியெல்லாம் கேட்டிருக்கிறோம். இங்கே ஒரு விஷயத்தை உங்கள் மைண்டில் பதிய வைக்க நான் விரும்புகிறேன். கவனிக்க. அந்நிய தேசம், அவங்க சொந்த ஊரில் வேற ஊரில் அந்த பக்கம் தீ எரியுது, கண நல்ல தீயை எரிஞ்சிட்டு இருக்குது. இவன் முடியாதுன்னா தூக்கி அதுக்குள்ளே போட போகிறான். அந்த பக்கம் எரிஞ்சிட்டு இருக்குது. இந்த பக்கம் சிலை முன்னாடி நிற்க வச்சிருக்கிறான். கேட்குறான் கடைசியா, டே கும்பிட முடியுமா? முடியாது. அங்கே பார்த்துக்க, உனக்காக தான் தீ எரிஞ்சிட்டு இருக்கு. முடியாதுன்னு சொன்னால் செகண்டில் உன்னை தூக்கி இப்படி வீசுவோம்.
அங்கே தீ, இங்கே சிலை. சிலையை கும்பிட்டா நீ வாழுவ, முடியாதுன்னு திமிரு பேசினீங்கன்னா தீயில போட்டு உன்னை எரிப்போம், எது வேணும் அப்படிங்கிற. அப்பந்தான் சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ பதில் சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். இது யூசுவலாக நம்ம பேசுகிற வார்த்தை. ஆண்டவர் என்னை காப்பாற்றுவாருங்க, கர்த்தர் நல்லவர் அப்படிம்பீங்க. எரிகிற நீ எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக விடுவிப்பார். இது ஒரு காமனான டாக்கிங். அடுத்த வசனம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சொல்கிறார் இங்கே பாருங்க, ராஜாவே அவர் நல்ல தெய்வம் தான், எங்களை விடுவிப்பார். ஆனால் ஒன்று ராஜாவே, நீ தெரிய வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது, உனக்கு நாங்கள் சொல்கிறோம். ஒருவேளை இந்த தெய்வம் எங்களை விடுவிக்காமல் போனாலும், அதுதாங்க துணிச்சல், அதுதான் பலவந்தம் பண்ணுகிறது. சொல்லுங்க, அதுதான் பரலோகத்தை ஆண்டவர் நடத்துவாருங்க, காப்பாற்றுவாருங்க. சோத்திரம் ஆண்டவரே, இதெல்லாம் நார்மல். ஒருவேளை கர்த்தர் எனக்கு பொருளாதாரத்தை தராமலே போனாலும், அப்படி சொல்றதுக்கு துணிச்சல் இருக்கா உனக்கு? கர்த்தர் என்னை ஒருவேளை ஆசீர்வதிக்காமலே போனாலும் அப்படி சொல்றதுக்கு தைரியம் இருக்கா உனக்கு? ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஒருவேளை நான் நினைச்சதை என் மேல கொண்டு வராமல் போனாலும் அப்படி சொல்றதுக்கு துணிச்சல் இருக்குதா? அதுதான் பலவந்தம் பண்ணுகிறது. ஆமே ஆமே. அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை தப்பு வைக்காமல் போனாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வது இல்லை என்கிற விஷயம் ராஜாவே உனக்கு தெரிந்திருப்பதாக. இதுதான் பரலோகத்தை பலவந்தம் செய்வது. ஆமே. நான் ஆண்களுக்கெல்லாம் கேட்குறேன், எத்தனை நன்மைகளை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செஞ்சிருப்பார். நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய இடத்துல உன்னை காப்பாற்றினாரா? உன்னை நல்லா ஊன வேண்டிய இடத்துல கர்த்தர் உன்னை காப்பாற்றினாரா இல்லையா? காப்பாற்றினார்ல. ஏன்னா உனக்கெல்லாம் நன்றி இருக்கா? கர்த்தர் மேலே கொஞ்சமாவது பயபக்தி இருக்கா உனக்கு? நீ சாவ கிடக்கும்போது உன்னை தூக்குனாரே, அதை குறித்து ஒரு பயம் நன்றி இருக்கா? எத்தனை வாட்டி சிக்கி சீரழிஞ்சிருப்ப, கர்த்தர் காப்பாற்றினாரே, அதை குறித்து ஒரு பயபக்தி, கர்த்தர் மேலே ஒரு பக்தி வைராக்கியம் இருக்குதா? அவனுங்க சொல்லுகிறானுங்க, அடிமைகளாய் அந்நிய தேசத்தில் சொல்லுகிறான், கர்த்தர் எங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்றாமல் போனாலும் இந்த தெய்வத்துக்காக எங்கள் உயிரை தியாகம் பண்ண கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பரலோகத்தை பலவந்தம் பண்ணுகிறார்கள். பரலோகத்துக்காக வைராக்கியமா நிற்கிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, அவர்களை தூக்கி கொண்டு போய் அந்த தீக்குள்ள போட்டாங்க. போனவன் எல்லாம் எரிந்து போனான். அந்த தீயிலே பரலோகம் பலவந்தம் பண்ணப்பட்ட பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அவர்களோடு கூட உலாவி. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, பரலோகத்தை பலவந்தம் பண்ணும் பொழுது ஒருவனும் வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தருக்காக வைராக்கியமாக தீவிரமாக நீ நின்னா, நீ நிக்கிறதுனால நீ தோத்து போக மாட்ட, நீ நிக்கிறதுனால வெட்கப்பட மாட்ட, நீ நிக்கிறதுனால அழிய மாட்ட. நான் சொல்லட்டா, உனக்கே இவ்வளவு வைராக்கியம் இருந்தா பைபிள்ல ஆண்டவரை பத்தி சொல்லுது, அவர் வைராக்கிய வாஞ்சையாய் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவார், நம்முடைய பிள்ளைகளோடு இறங்கி நிற்பார் அப்படி பைபிள் சொல்லுது. அவன் பரலோகத்தை பலவந்தம் பண்ணின பொழுது ஒட்டுமொத்த பரலோகமும் அவர்களை பார்த்து அந்த தீயை ஒரு நீச்சல் குளம் மாதிரி மாத்துச்சு. இந்த பகலில் யாராவது இதுல பரலோகத்தை நான் பலவந்தம் பண்ணுவேன் அப்படின்னு நீ எந்திரிச்சா, கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அழகாக மாற்றுவார், அற்புதமாக மாற்றுவார், அதிசயமாக மாற்றுவார். நீ அதுல தோக்க மாட்ட, வெட்கப்பட மாட்ட, அதுல கர்த்தர் கூட உன்னை கனம் பண்ணுவார். பரலோகத்தை பலவந்தம் பண்ணின ஒரு நபரும் தோத்து போனதே இல்லை, வெட்கப்பட்டு போனதே இல்லை,
தட்டி சொல்லு, பரலோகத்துக்காக இயேசுவுக்காக உண்மையாய் நின்ன ஒரு ஆள் கூட தோத்து போனதில்லை, வெட்கப்பட்டதில்லை, சோர்ந்து போனதில்லை, அழிஞ்சு போனதில்லை. மாறாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பெருக்கி நன்மை செய்து உயர்ந்த இடத்துல கர்த்தர் அவர்களை கொண்டு போய் வச்சிருக்கிறார். ஆமென். பலவந்தம் பண்ணுகிறவன் தோத்து போனதே இல்லை. அல்லேலூயா. ஆமென். எதிர்த்தாங்க ஒன்னே ஒன்று சொல்லி முடிகிறேன். மூணாவது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் வாசிங்க. படிங்க. எபிரேயர் 11 24 27 வரைக்கும். சாரி, மாற்றி சொல்லிட்டணும். 11 24 27 வரைக்கும் வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, பாருங்க, பார்வோனின் குமாரன்னா என்ன தெரியுமா? அடுத்த இளவரசன், அடுத்த ராஜா. அதுதான் பார்வோனின் குமாரன் என்பதை வெறுத்து, அவன் தான் அடுத்த இளவரசன், அவன் தான் அடுத்த ராஜா. ஆனா அது என்ன நாடு தெரியுமா? எல்லா பொல்லாங்கும் எல்லா அக்கிரமங்களும் நிறைந்த தேசம் தான் எந்த தேசம்? எகிப்து தேசம். எல்லா பாவமும் நிறைந்த தேசம். அந்த தேசத்துல தன் ராஜாவா இருக்க விருப்பம் இல்லாமல் வெறுத்து அனித்தியமான அந்த பாவ சந்தோஷங்களை எல்லாம் வெறுத்து அதுல இருக்கிற சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, எது உனக்கு சந்தோஷமா இருக்குது, எது உனக்கு மகிழ்ச்சியா இருக்குது? இந்த உலகத்துல கிடைக்கிற ஏதோ சிலதெல்லாம் உனக்கு சந்தோஷமா இருக்குதா? அங்க கிடைக்கிற மகிழ்ச்சி, ஆனந்தம் அதெல்லாம் பெருசா தெரியுதா? மோசே சொல்லுகிறான், அந்த ராஜ பதவியே எனக்கு வேண்டாண்டா. எந்த ராஜ பதவி? பார்வோனின் குமாரத்தி அப்படின்ற பேர்ல எனக்கு கிடைக்கிற அந்த சிங்காசனம் எனக்கு வேண்டாம். பலவந்தம் பண்ணுகிறான். அடுத்து எதை பிடிக்கிறான்? என் தேவனுடைய ஜனங்களோடு கூட பாடு அனுபவிப்பது, துன்பத்தை அனுபவத்தை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னா. மோசையை கர்த்தர் விட்டாரா? இப்படி முடிவெடுத்து பரலோகத்தை பலவந்தம் பண்ணின மோசையை கர்த்தர் கைவிட்டு விட்டாரா? கைவிட்டாரா? சொல்லுங்க, கைவிட்டாரா? கைவிட்டாரா? இல்ல. கர்த்தர் சொன்னார், நான் மோசையோடு கூட முகமுகமாய் பேசுவேன், நான் அவன் கூட இருப்பேன், நான் அவன் கூட நடப்பேன், அவன் போகிற இடமெல்லாம் நான் மோசையோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அவனை வச்சுதான் கர்த்தர் பைபிளை எழுதினார். அல்லேலூயா. உலகம் முழுவதும் ஒரு தேசத்தை வேண்டாம், ஒரு பொல்லாத காரியத்தை வேண்டாம் என்று சொல்லி விட்டுட்டு வந்தவனை வச்சு கர்த்தர் இன்றைக்கு இந்த பைபிளின் முதல் 5 புஸ்தகத்தை மோசேயை கொண்டு எழுத வைத்தார். மோசேயுடைய வாழ்க்கையை ஒரு சரித்திரமாக்கினார் ஆண்டவர். பலவந்தம் பண்ணினான். சொல்லுங்க, பலவந்தம் பண்ணினான். தேவ ராஜ்யத்துக்காக நின்னா, பலவந்தம் பண்ணினான். டிராமா பண்ணல, பலவந்தம் பண்ணினான். சீன போடல, பலவந்தம் பண்ணினான். உண்மையாக பலவந்தம் பண்ணினான். அவன் விட்டுட்டு அதெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு தேவ ராஜ்யத்துக்காக பாடுகள் அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு வந்தான். கர்த்தர் அவனை விடல. கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனத்துக்கெல்லாம் அவனை ரட்சகனாக, மீட்பனாக உயர்த்தினார். அவன் கையை நீட்டினா செங்கடல் பிளக்கும். அவன் தொட்டா கசப்பான மாறா மதுரமாக மாறும். அவன் சொன்னா கீழ்காற்றிலே காடைகள் வந்து விடும். அவன் சொன்னா மேகம் கருக்கும். அவன் சொன்னா
வெளிச்சம் உண்டாகும். அப்படிப்பட்ட இரட்சகனாக அதிபதியாக மோசையை கர்த்தர் மாற்றினார். அவன் கூட கர்த்தர் நின்னார். பலவந்தம் பண்ணுகிறவனோடு கர்த்தர் கீழே இறங்கி நிற்பார்.